இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு பட்டது சாதாரணம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் கேள்விகள், எப்ப நல்ல மாற்றம் வரும்னு நினைச்ச அந்த எண்ணங்கள், அதுக்கான பதில் இங்க இருக்குங்க. வாழ்க்கை சில நேரம் நம்மள சோதிக்கும். ஆனா அந்த சோதனைகள் எல்லாம் நம்ம உயர்த்தத்தான் வந்திருக்குங்க. முருகனின் அருள் உங்க கூட இருக்கு. நம்பிக்கையை விடாதீங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாமுங்க. வணக்கம் கடகராசி அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையை கட்டாயம் ஏற்படுத்த போகுதுங்க. ரொம்ப நாளா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், மன உளைச்சல் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு புதிய நபர் உங்க வீடு தேடி வரப்போறாருங்க. ஆமாங்க, அவர் யாரு? அவர் வந்தா உங்க வாழ்க்கையில அப்படி என்ன அதிசயம் நடக்க போகுது? உங்க தலையெழுத்து எப்படி மாறப்போகுதுன்னு தான் நம்ம ரொம்ப விளக்கமா பேச போறோம்ங்க. கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாம முழுசா கேளுங்க. அப்போதான் உங்க வாழ்க்கைக்கு தேவையான அந்த ரகசியம் உங்களுக்கு முழுமையா புரியுங்க. கடகராசிக்காரங்களை பத்தி பொதுவா சொல்லணும்னா, நீங்க ரொம்ப ரொம்ப பாசக்காரங்க. யார் வந்து உங்ககிட்ட அன்பா 2 வார்த்தை பேசினாலும் அவங்களுக்கு உங்க உசரியே கொடுத்துருவீங்க. ஆனா அந்த அளவு கடந்த பாசம் தான் உங்களுக்கு எப்பவுமே பெரிய எதிரியா வந்து நிக்குதுங்க. இவங்க நல்லவங்க, இவங்க நம்மளை எந்த காலத்திலயும் ஏமாத்த மாட்டாங்கன்னு முழுசா நம்பி பல பேருக்கு நீங்க கைமாறு கருதாம உதவி பண்ணியிருப்பீங்க. பணமாவோ பொருளாவோ இல்லை உங்க பொன்னான நேரத்தையோ செலவு செஞ்சு அவங்க கஷ்டத்துல கூடயே இருந்திருப்பீங்க. ஆனா கடைசியில அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காரியம் முடிச்சதும் உங்களை அப்படியே கலட்டி விட்டுட்டு உங்களை ஒரு ஆளாவே மதிக்காம போயிட்டாங்க. நெஞ்சத்துல கை வச்சு சொல்லுங்க, இது உங்க வாழ்க்கையில நடக்கலையா? கூட பிறந்த சொந்தக்காரங்களா இருக்கட்டும், உயிரா பழகின நண்பர்களா இருக்கட்டும், எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்துல உங்களை ஏமாத்திட்டு துரோகம் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. நீங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லது தான் நினைப்பீங்க. யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உங்க மனசு துடிக்குங்க. ஆனா உங்களுக்கு நடக்கிறது என்னவோ எல்லாமே சோதனைக்கு மேல சோதனை தான். ஒரு காரியத்தை ரொம்ப ஆசையா தொடங்குவீங்க. ஆனா அதுல 1000 தடங்கள் வந்து நிற்குங்க. கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி எல்லாம் சுமூகமா முடிய போகுது. இனிமே நமக்கு விடிவு காலம் தான் நினைக்கும் போது சற்றுன்னு ஏதோ ஒரு பிரச்சனை முளைச்சு மொத்தமும் பாழாக்கிடுங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து அனுபவிச்சு உங்களுக்கே ஒரு கட்டத்துல இந்த வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கும். நாமும் நல்லா வாழ மாட்டோமா? நம்ம குடும்பமும் மற்றவங்க மாதிரி 4 காசு பார்த்து சந்தோஷமா இருக்காதான்னு பல ராத்திரிகள்ல தூக்கம் வராம தலையணையில கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ரணம் வெளியில யாருக்கும் தெரியாது. வெளியில சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிறவங்க நீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, நீங்க விட்ட கண்ணீருக்கெல்லாம் வட்டியும் முதலுமா பலன் கிடைக்க போற நேரம் இப்ப வந்தாச்சுங்க. கிரகங்கள் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமான இடத்துக்கு நகர்ந்து வந்துட்டு இருக்குதுங்க. இத்தனை நாளா இருட்டுல வழி தெரியாம தவிச்ச உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுதுங்க. அந்த வெளிச்சத்தை கொண்டு வர போறதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன அது புதிய நபருங்க. அவர் யாரு, எங்கேருந்து வராருன்னு நீங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. அவர் உங்க சொந்தக்காரரா இருக்கலாம், இல்லை பல வருஷமா நீங்க எதிர்பார்க்காத ஒரு பழைய நண்பரா இருக்கலாம், இல்லை சுத்தமா உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத இதுவரைக்கும் நீங்க பார்த்ததும் ஒரு புதுமுகமா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம்ங்க, அவர் உங்க வீட்டு படியேறி உள்ள வரும்போது உங்க வாழ்க்கையோட தலையெழுத்து மொத்தமா மாறப்போகுதுங்க. அவர் வெறும் கையோட உங்க வீட்டுக்கு வரப்போறது இல்லைங்க, உங்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை, ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கையில கொண்டு வரப்போறாருங்க. அந்த நபர் உங்க வீட்டை தேடி வர்றதுக்கு முன்னாடி சில முக்கியமான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படுங்க. அதை நீங்க கொஞ்சம் நிமிர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். திடீர்னு உங்க மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வருங்க. வீட்டுல காரணமே இல்லாம ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகுங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருந்து முடியவே முடியாதுன்னு நீங்க நினைச்ச ஒரு வேலை எந்த தடையும் இல்லாம தானா நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. அந்த நல்ல நேரம் உங்களை நெருங்கிடுச்சு. அந்த நபர் உங்க வீட்டு வாசல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான். அவர் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் நீங்க ரொம்ப வருஷமா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தியை உங்க காது குளிர சொல்லுவாருங்க. அது நீங்க தேடிட்டு இருக்கிற தொழில் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருக்கிற ஒரு சுபகாரியத்தை பத்தினதா கூட இருக்கலாம். உங்க ராசிநாதன் சந்திரன் அப்படிங்கிறதால உங்க மனசு எப்பவுமே ஒரு நிலையா இருக்காது. வானத்துல அமாவாசை பௌர்ணமி எப்படி மாறி மாறி வருதோ அதே மாதிரி தான் உங்க மனசும் ஊசலாடிட்டே இருக்குங்க. சில நேரம் எல்லாரும் நம்ம கூட இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. சில நேரம் நமக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லையே, யாருமே வேண்டாம்னு தனிமையில போய் முடங்கி உட்கார்ந்துருக்குவீங்க. இந்த மாதிரி நேரத்துல உங்களை அரவணைக்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல, உங்களை முழுசா புரிஞ்சுக்க ஒரு நல்ல ஜீவன் இல்லையேன்னு நீங்க எவ்வளவு ஏங்குனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. நீங்க செஞ்ச தியாகங்களை எல்லாம் யாருமே கொஞ்சம் கூட மதிக்கலையே, நம்மளை ஒரு ஏமாளின்னு நினைச்சிட்டாங்களே. உங்களுக்குள்ள ஒரு பெரிய கோபமும் ஆதங்கமும் நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த நெருப்பை எல்லாம் அணைச்சு உங்களுக்கான சரியான அங்கீகாரத்தை கொடுக்கத்தான் அந்த நபர் வரப்போறாருங்க. அவர் உங்களை முழுசா புரிஞ்சுக்குவாரு. உங்க திறமைக்கும் உங்க உழைப்புக்கும் சரியான மரியாதையை இந்த சமூகத்துல வாங்கி தருவாரு. இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப கவனமா விழிப்போட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. யாரையும் அவசரப்பட்டு அவங்க வெளி தோற்றத்தை வச்சு எடை போட்டுறாதீங்க. உங்க வீட்டுக்கு வரவர் ரொம்ப எளிமையான தோற்றத்துல சாதாரணமா இருக்கலாம். அவரை பார்த்த உடனே இவர் நமக்கு பெரிய உதவி செஞ்சிட போறாருன்னு கொஞ்சம் கூட அலட்சியமா நினைக்க கூடாது. ஏன்னா இறைவன் சில நேரத்துல ரொம்ப சாதாரண மனுஷங்க ரூபத்துலதான் வந்து நமக்கு பெரிய உதவிகளை செய்வாருங்க. அதனால உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, அவங்களை
அறிமுகத்தோட முகமலர்ச்சியோட வரவேற்று பேசுங்க. அவங்க சொல்றத கொஞ்சம் கூட அலட்சியப்படுத்தாம முழுசா காது கொடுத்து கேளுங்க. அந்த வார்த்தைகளுக்குள்ள உங்க எதிர்காலத்தை, உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்த போற ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கலாமுங்க. அது மட்டும் இல்லாம இனிமே உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க. எப்பவுமே நல்லதையே நினைங்க. நேர்மறையான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. எனக்கு எப்ப பார்த்தாலும் கஷ்டம்தான், என் நேரம் சரியில்லை, நான் எதை தொட்டாலும் விளங்காது அப்படிங்கிற எதிர்மறையான வார்த்தைகளை இனிமே உங்க வாயில இருந்து எடுக்கவே கூடாது. கடகராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை காசு பணம் தாங்க. கைக்கு வர வேண்டிய காசு சரியான நேரத்துல வந்து சேராது. ஆனா செலவு மட்டும் ஒண்ணு பின்னாடி ஒண்ணா வரிசை கட்டி வந்து நிற்கும். வாங்கின கடன் எப்படி அடைக்கிறது, வட்டிக்கு மேல வட்டி ஏறிக்கிட்டே போகுதுன்னு ராத்திரி பூரா தூங்காம யோசிச்சு யோசிச்சு உங்க மனசு ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருக்குங்க. மற்றவங்க முன்னாடி நம்ம மானம் போயிடக்கூடாது, தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு எவ்வளவோ போராடி பார்க்குறீங்க. ஆனாலும் ஏதோ ஒரு மூலையில இருந்து புதுசா ஒரு செலவு வந்து உங்க கழுத்தை நெரிக்கும். உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சதுதான் மிச்சமே தவிர நீங்க சேர்த்து வச்சதுன்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. உங்க சேமிப்புல பணம் நிக்குதான்னு கேட்டா பெருமூச்சு தான் உங்க பதிலா இருக்கும். இப்படி பணத்தால நீங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட தான் அந்த புதிய நபர் ஒரு மிகப்பெரிய தொழில் வாய்ப்பையோ இல்ல பண வரவுக்கான வழியோ காட்டி கொடுக்க போறாருங்க. அடுத்தபடியா குடும்பத்துல நிம்மதி இருக்கான்னு பார்த்தா அதுவும் பெரிய கேள்விக்குறியா தான் நிக்குது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை வந்து பல நாட்கள் பேசாம இருக்கிற நிலைமை கூட வந்திருக்கும். நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்களே, அவங்க எதிர்காலம் என்ன ஆக போகுதுங்கிற ஒரு பெரிய மனக்கவலை உங்களுக்குள்ள எப்பவுமே எரிஞ்சிட்டு இருக்குங்க. உங்களை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை ஒரு மாதிரி ஏளனமா பாக்குறாங்க. உங்க கஷ்டத்தை பார்த்து மறைமுகமா சிரிக்கிறாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா வெளியில காட்டிக்காம பொறுமையா போயிட்டு இருக்கீங்க. அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லையை நீங்க இப்ப தொட்டுட்டீங்க. இனிமேலும் என்னால பொறுத்துக்க முடியாதுங்கிற நிலைமையில தான் நீங்க நிக்கிறீங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற இந்த குழப்பங்கள், மனக்கசப்புகள் இதெல்லாம் சரி பண்ணி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தவும், பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்டு நடக்கவும் அந்த நபர் மூலமா ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க. அவர் சொல்ல போற ஒரு ஆலோசனை உங்க குடும்பத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வருமுங்க. உடம்பு விஷயத்துல கூட உங்களுக்கு சமீப காலமா பல தொந்தரவுகள் இருந்துகிட்டே தான் இருக்குங்க. காரணமே தெரியாம கை கால் வலி, இடுப்பு வலி, இல்லைன்னா ஒரு மாதிரியான உடல் சோர்வு உங்களை வாட்டி எடுக்கும். ஆனா அதை வெளியில சொல்லவும் முடியாது. ஏன்னா நீங்க படுத்தா இந்த குடும்பத்தை யாரு பார்த்துக்குவாங்கிற கவலை உங்களை தூங்க விடாதுங்க. உடம்பை விட மனசுல இருக்கிற பாரம் தான் உங்களுக்கு அதிகம்ங்க. யாராவது நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களா, நம்ம தோல்ல சாஞ்சுக்க ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்களா, நீங்க எவ்வளவோ ஏங்கி இருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த வலிய வேதனையா அந்த புதிய நபர் ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்குவாருங்க. அவர் உங்ககிட்ட பேசுற அந்த 2 வார்த்தை 1000 மடங்கு மருந்து போட்ட மாதிரி உங்க மனசுல இருக்கிற அத்தனை காயத்தையும் மாத்திடுமுங்க. இனிமே நீங்க தனியா இல்ல, உங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்குள்ள தானா வருங்க. அந்த தைரியம் தான் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த வெற்றிகளை குவிக்க போகுதுங்க. இத்தனை நாளா உங்க ராசிக்கு இருந்த கெட்ட நேரம், கண் திருஷ்டி இதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருக்கு. உங்க மேல பொறாமை பிடிச்சவங்க, நீங்க எப்படியாவது அழிஞ்சு போகணும்னு நினைச்சவங்க எல்லாம் இப்ப அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிக்க போறாங்க. இயற்கை எப்பவுமே நியாயத்தின் பக்கம் தான் நிக்குங்க. நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத ஒரு சுத்தமான மனசுக்காரங்க. உங்க மனசுக்கு இறைவன் கண்டிப்பா ஒரு நல்ல வழியை காட்டுவாருங்க. அந்த வழியை காட்ட தான் அந்த நபரை இறைவன் உங்க வீடு தேடி அனுப்ப போறாரு. அவர் வரதுக்கு முன்னாடி உங்க வீட்டு வாசல்ல சில நல்ல சகுனங்கள் தென்படும். காலையில எழுந்ததும் உங்க காதுல மங்களகரமான சத்தங்கள் கேட்கலாம். இல்லைன்னா ரொம்ப வருஷமா பூக்காத செடியில திடீர்னு பூ பூக்கலாம். இதெல்லாம் உங்க வாழ்க்கை மாறப்போகுதுங்கிறதுக்கான எச்சரிக்கை மணிதாங்க. அதனால நீங்க இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு கிடைக்க போற இந்த புதிய வாய்ப்பை எப்படி சரியா பயன்படுத்திக்கலாம்னு மட்டும் யோசிங்க. காலையில எழுந்ததும் உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லாம நம்ம எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. உங்க வீட்டுல இருக்கிற பூஜை அறையை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க. காலையிலயும் சாயந்தரமும் தவறாம விளக்கேத்துங்க. வீட்டுல எப்பவுமே சாம்பிராணி வாசம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்க வீட்டுல இருக்கிற கெட்ட சக்திகளை விரட்டி நல்ல சக்திகளை உள்ள கொண்டு வர ரொம்ப உதவியா இருக்குங்க. அந்த நபர் உங்க வீட்டுக்கு வரப்போ இந்த நல்ல அதிர்வுகள் அவர் மேலும் உங்க மேல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். உங்களுக்கான நல்ல காரியங்களை செய்யறதுக்கு அவர் இன்னும் அதிகமா மெனக்கிடுவாரு. உறவுகளால பட்ட அவமானம் பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசுவோங்க. உங்களுக்கு சொந்தக்காரங்க எப்பவுமே ஒரு படி மேலதான் கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. நீங்க நல்லது செஞ்சாலும் குத்தம், தப்பு செஞ்சாலும் குத்தம். உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசுறதா அவங்களுக்கு முழு நேர வேலையே. ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியா போயிட்டு இருக்கீங்க. உங்களை இத்தனை நாளா ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ போற காலம் தாங்க இப்ப ஆரம்பிக்க போகுது. அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் உங்களை பத்தி தப்பா பேசினவங்க வாயெல்லாம் தானா அடங்கிடுங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து அவங்க கண்ணை உறுத்துற அளவுக்கு நீங்க பெரிய நிலைமைக்கு போக போறீங்க. உங்க தொழில இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமலே இருந்திருக்குங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ இல்லை லாபமோ வேற யாருக்கோ போயிருக்கும். இதையெல்லாம் பார்த்து மனசு உடைஞ்சு இனிமேல் நமக்கு விடிவு காலமே இல்லையான்னு உருகி உருகி எழுதியிருப்பீங்க.
அந்த கண்ணீருக்கெல்லாம் இப்போ பதில் கிடைக்க போகுது. உங்க வீடு தேடி வர அந்த புதிய நபர் உங்க தொழில ஒரு பெரிய வெளிச்சத்த கொண்டு வருவாருங்க. அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு வாய்ப்பு உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. துலங்கும் எடுத்த காரியம் எல்லாம் ஜெயிக்குமான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பொற்காலம் உங்களுக்கு தொடங்க போகுதுங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருக்கிற வழக்கு விஷயங்கள், இல்ல சொத்து பிரச்சனை ஏதாச்சும் இருக்கலாம். இதுக்காக அலைஞ்சு அலைஞ்சு காசும் பணமும் தனியா செலவாகி மன நிம்மதியே போயிருக்கும். யாருமே நமக்கு உதவி செய்ய வரமாட்டாங்களேன்னு தவிச்சு போய் நிப்பீங்க. அந்த தவிப்புக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகுதுங்க. இந்த புதிய நபர் ஒரு தூதுவன் மாதிரி வந்து உங்க பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சுமூகமான தீர்வை கொண்டு வருவாருங்க. நியாயம் உங்க பக்கம் இருக்கிறதால வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு தான் கிடைக்கும். ரொம்ப வருஷமா தடைபட்டு இருந்த உங்க குலதெய்வ வழிபாட்டை கூட இனிமே நீங்க எந்த தடையும் இல்லாம சந்தோஷமா செஞ்சு முடிப்பீங்க. ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்க ரகசியங்களை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுக்கு நடக்க போற நல்ல விஷயங்களை முன்னாடியே மற்றவங்க கிட்ட சொல்லி பெருமைப்பட்டுக்காதீங்க. ஏன்னா கண் திஷ்டிங்கிறது ரொம்ப பொல்லாததுங்க. உங்க நல்ல மனசுக்கு எல்லாரும் நல்லவங்கன்னு நினைச்சு எல்லாத்தையும் உளறிடுவீங்க. ஆனா அதுவே உங்களுக்கு பெரிய எதிரியா மாறிடுங்க. அதனால காரியம் கைகூட வர்றதுக்கு அமைதியா இருங்க. உங்க வீட்டுக்கு வர அந்த நபர்கிட்ட கூட எடுத்த உடனே உங்க கஷ்டத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துறாதீங்க. அவர் என்ன சொல்றாரு, அவர் கொண்டு வந்திருக்கிற வாய்ப்பு என்னங்கிறத முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க முடிவை பொறுமையா சொல்லுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாமுங்க. உங்க வீட்டுல ரொம்ப நாளா ஒரு சுபகாரியம் நடக்காம தள்ளி போயிட்டே இருக்குமே, அதை நினைச்சு நீங்க எவ்வளவு ராத்திரிகள் தூங்காம அழுதுருப்பீங்க. கல்யாண வயசுல பிள்ளைகள் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய மாட்டேங்குதுன்னு பெத்த மனசு படுற பாடு அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். வரன் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தினால சின்ன சின்ன தடங்களால தட்டி போயிட்டே இருந்திருக்கும். சொந்தக்காரங்களெல்லாம் என்ன கல்யாணம் ஆகலையான்னு கேட்குறப்போ மனசுக்குள்ள 1000 ஊசி குத்துற மாதிரி வலிக்குங்க. ஆனால் வெளியில சிரிச்சு சமாளிச்சிருப்பீங்க. இந்த வலிகளுக்கெல்லாம் ஒரு மருந்து போடுற மாதிரி தான் அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியே மிதிக்க போறாருங்க. அவர் மூலமா உங்க குடும்பத்துல கெட்டி மேல சத்தம் கேட்கறதுக்கான காலம் கனிஞ்சு வந்திருக்குதுங்க. இனிமே உங்க வீட்டுல சந்தோஷத்துக்கு எந்த குறைச்சலும் இருக்காதுங்க. சில நேரங்களில் நீங்க உங்களை சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஆனாலும் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது யாருமே பக்கத்துல நிக்கலைன்னு ரொம்பவே தனிமையா உணர்ந்திருப்பீங்க. கூட்டத்துல இருந்தாலும் ஒரு விதமான வெறுமை உங்களை வாட்டி எடுக்குங்க. நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க, நம்மளை முழுசா புரிஞ்சுக்க ஒரு உறவு இல்லையேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா புதைஞ்சு கிடக்குங்க. அந்த புதிய நபர் வெறும் பணத்தையோ வாய்ப்பையோ மட்டும் கொண்டு வர போறது இல்ல, உங்க உடைந்த மனசை ஒட்ட வைக்கிற ஒரு உண்மையான அன்பையும் அவர் கொண்டு வருவாருங்க. இத்தனை நாளா நீங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த நிம்மதி அவர் பேசும்போதே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. உங்க கண்ணீரை துடைக்க நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெரிய தைரியத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் என்ன காரணம்னா, நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, யார் வயிற்றுலையும் அடிக்கல, இருந்தாலும் ஏன் உங்களுக்கு மட்டும் இவ்வளவு சோதனைன்னு பல தடவை சாமி கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க. இது எல்லாமே கிரகங்கள் உங்களுக்கு வச்ச ஒரு பெரிய பரீட்சை தாங்க. அந்த பரீட்சையில நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. உங்க பொறுமைக்கும் நீங்க மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிக்கும் புண்ணியத்துக்கும் பலன் கிடைக்க வேண்டிய நேரம் இதுங்க. இருட்டு எவ்வளவு கருமையா இருக்கோ விடியல் அவ்வளவு சீக்கிரமா வரும்னு சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையோட இருண்ட காலம் முடிஞ்சு விடியல் ஆரம்பிக்க போகுதுங்க. அந்த விடியலை கொண்டு வர தூதரா தான் அந்த புதிய நபரை இயற்கை உங்களுக்காக தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்குதுங்க. இனிமே நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க. கடந்த காலத்துல நடந்த கசப்பான விஷயங்களை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுடுங்க. என்னை ஏமாத்திட்டாங்களே, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு பழைய குப்பைகளை மனசுக்குள்ள சுமந்துட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கு எந்த நன்மையும் தராது. உங்க மனசை ஒரு சுத்தமான கோயில் மாதிரி வச்சுக்கோங்க. வரப்போற அந்த நல்ல காலத்தை அந்த புதிய நபரை வரவேற்க உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. காலையில எழுந்தது எந்த ஒரு எதிர்மறையான எண்ணமும் இல்லாம இன்னைக்கு எனக்கு நல்லதே நடக்கும்னு முழு மனசோட நம்புங்க. அந்த நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையில நடக்க போற பெரிய அற்புதங்களுக்கு முதல் படியா அமைய போகுதுங்க. உங்க முகத்துல இனிமே எப்பவுமே ஒரு புன்னகை இருக்கட்டும். ஏன்னா அந்த புன்னகை தான் அதிர்ஷ்டத்தை உங்க பக்கம் இழுத்துட்டு வருங்க. உங்க மனசுல இப்போ ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கும். இத்தனை வருஷமா படாத பாடு பட்டுட்டோம், இனிமே என்ன நடக்க போகுது, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. ஆண்டவன் ஒரு கதவை சாத்துனா கண்டிப்பா இன்னொரு பெரிய கதவை திறந்து வைப்பாரு. அந்த கதவை திறக்கிற சாவியை கொண்டு வர போறவர் தான் இந்த புதிய நபருங்க. அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது முதல்ல நடக்க போற பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? உங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த அந்த இனம் புரியாத பயம், நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற அந்த நடுக்கம் மொத்தமா காணாம போயிடுங்க. நீங்க முகம் சுழிச்சு யாரை பார்த்து பயந்து ஒதுங்கி போனீங்களோ அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க தைரியம் கூடிடுங்க. அவர் சொல்ல போற சில வார்த்தைகள் உங்களுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த தன்னம்பிக்கையை தட்டி எழுப்பிடுங்க. பொருளாதார ரீதியா நீங்க சந்தித்த அத்தனை சறுக்கல்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் இதுங்க. கைக்கு வராத பணம், நஷ்டத்துல போன தொழில், இதெல்லாம் நினைச்சு இனிமே நீங்க கண்ணீர் விட வேண்டியதில்லை. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு யோசனை என்னன்னா, ஒரு உதவி உங்க பொருளாதாரத்தையே தலைகீழ மாத்தி போட போகுதுங்க. உங்களை கடங்காரன்னு ஒதுக்கி வச்சவங்க நாளைக்கு உங்ககிட்ட வந்து உதவி கேட்குற அளவுக்கு உங்க நிலைமை உயர போகுதுங்க. உங்க தொழிலை நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபத்தை பார்க்க போறீங்க. வேலை செய்யற இடத்துல இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அந்த உயர் பதவியும் கை நிறைய சம்பளமும் உங்களை தேடி வரப்போகுதுங்க. இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க இப்ப சந்தேகப்படலாம். ஆனா நடக்கும்போது நீங்களே ஆச்சரியப்பட்டு நிற்பீங்க. உடம்பு விஷயத்துல கூட ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாக போகுது. இத்தனை நாளா உங்களை வாட்டி எடுத்த அந்த சின்ன சின்ன வியாதிகள், மன உளைச்சல் எல்லாமே பனி விலகிற மாதிரி விலகிடும். ஆனா தூக்கம்
வராமல் தவிச்ச தவிப்பு மாதிரி நிம்மதியான உறக்கம் உங்கள் கண்களை தடுவும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியுங்கிற அந்த பொறுப்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆரோக்கியத்தை முழுமையாக திருப்பி கொடுக்கத்தான் கிரகங்கள் இப்போ சாதகமாக சுற்றி வந்துட்டு இருக்குது. மனசில் இருக்கிற பாதி வியாதி பறந்து போயிடும்னு சொல்லுவாங்களே, அது 100க்கு 100 உண்மைங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிற அந்த புதிய வெளிச்சம் உங்கள் உடம்புலையும் மனசுலையும் ஒரு புது தெம்பை ஊட்டி உங்களை 10 வயசு குறைஞ்ச மாதிரி சுறுசுறுப்பாக மாற்றிடுங்க. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாத ஒரு பெரிய தப்பு இருக்குது. உங்களுக்கு நேரம் நல்லபடியாக மாறிடுச்சு. பணம் காசு கையில் புழங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு கொஞ்சம் கூட தலக்கணம் வந்துடக்கூடாதுங்க. கடகராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப எளிமையானவங்க. அந்த எளிமை தான் உங்களுக்கான அடையாளம்ங்க. அதை எப்பவும் மாற்றிக்காதீங்க. யார் கஷ்டம்னு வந்து நின்னாலும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி உங்களையே அழிச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யாதீங்க. யாருக்கு என்ன செய்யணும், எந்த அளவுக்கு செய்யணும்னு ஒரு வரமுறையை வச்சுக்கோங்க. அந்த புதிய நபர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது அவரை முழுசாக நம்பி அவர் காட்டுற வழியில் தயங்காமல் அடி எடுத்து வைங்க. அவர் மூலமாக தான் உங்கள் தலையெழுத்து மாறப்போகுதுங்கிறத மனசில் ஆழமாக புதிய வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற மாற்றங்கள் நீங்களே கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்க போகுது. இத்தனை காலமாக உங்களை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சவங்க, உங்ககிட்ட பேசவே யோசிச்சவங்க எல்லாம் இனிமேல் உங்கள் பின்னாடி வந்து நிற்க போகிறாங்க. அந்த புதிய நபர் உங்கள் வீட்டு வாசப்படி மிதிச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்தே உங்கள் கைராசி அப்படியே மாறப்போகுது. தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு பெரியவங்க சொல்லுவாங்களே, அது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தான் நடக்க போகுதுங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதில் ஒரு பெரிய வெற்றியும் லாபமும் வந்து கொட்ட போகுது. அதுக்காக நீங்கள் ஒன்றும் தலைகீழாக நின்று தண்ணி குடிக்க வேண்டாம். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அந்த அதிர்ஷ்டம் தானாக உங்களை தேடி வரும். ரொம்ப வருஷமாக சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், இல்லைனா ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆசை கனவாகவே இருந்திருக்குங்க. ஆனால் அதுக்கு தடையாக உங்கள் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்த அந்த கடன்கள் தான் உங்களை அடுத்தடி எடுத்து வைக்க விடாமல் தடுத்திருக்கும். இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாமுங்க. உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற அந்த நபரும் உங்கள் கடனை எல்லாம் அடைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வழியை காட்ட போகிறாரு. உங்கள் சொந்த வீடு கனவு ரொம்ப சீக்கிரமாகவே நனவாக போகுதுங்க. உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்பம்னு எல்லாரும் அந்த புது வீட்டில் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்க போகிற அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் உங்கள் புத்திசாலித்தனம் மட்டும் இல்லை, இத்தனை நாளாக நீங்கள் கும்பிட்டு அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் தாங்க. நீங்கள் கஷ்டத்தில் இருந்தப்போ வேற வழியே இல்லாமல் சாமி முன்னாடி போய் நின்று அழுத்திருப்பீங்களே, அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இப்போ உங்கள் குலதெய்வம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதனால உங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு. கையில் காசு பணம் தாராளமாக புழங்குதுன்னு சாமி கும்பிட்றத மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் மாசத்துல ஒரு நாளாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. நீங்கள் செய்கிற அந்த தான தர்மம் தான் உங்களை எப்பவுமே தலை நிமிர்ந்து நிற்க வைக்குங்க. கடைசியாக ஒரு விஷயத்தையே மட்டும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்க ஆசைப்படுறேன். உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த அதிர்ஷ்டத்தை பற்றியோ இல்லை வரப்போகிற அந்த நபரை பற்றியோ உங்கள் சொந்தக்காரங்க கிட்டேயோ பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டேயோ தயவு செஞ்சு இப்போதைக்கு மூச்சு விடாதீங்க. மனுஷங்களோட கல்லடியை விட ரொம்ப மோசமானதுங்க. உங்கள் நல்ல நேரம் ஆரம்பிக்கிற இந்த சமயத்தில் தேவையில்லாத கண்டிஸ்டியை நீங்களே விலை கொடுத்து வாங்கிடக்கூடாது. உங்கள் காரியம் முழுமையாக வெற்றி அடைகிற வரைக்கும் உங்கள் திட்டங்களை எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளேயே பத்திரமா பூட்டி வைங்க. நீங்கள் அமைதியாக இருந்து சாதிச்சு காட்டுங்க. அந்த வெற்றி சத்தம் தான் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய பதிலடியாக இருக்கணுங்க. இந்த நபர் எந்த நாளில் எந்த நேரத்தில் உங்கள் வாசப்படி மிதிப்பார்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இப்போ ஓடிட்டு இருக்கும். பொதுவாக உங்கள் ராசிக்கு வியாழக்கிழமை இல்லைனா வெள்ளிக்கிழமை சாயங்கால நேரங்களில் இந்த மாதிரி ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம்ங்க. திடீர்னு உங்கள் தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வரலாம், ரொம்ப நாளாக பேசாத ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு தகவல் வரலாம், இல்லைனா நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் உங்கள் வீட்டு வாசலில் ஒருத்தர் வந்து நிற்கலாம். அவர் கொண்டு வர செய்தி உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தையே மாற்ற போகுது. குறிப்பாக உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அவங்க படிப்பு, வேலை வாய்ப்பு இதெல்லாம் எப்படி ஆகுமோன்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருக்குங்க. அந்த பயத்துக்கு இப்போ ஒரு முடிவு வரப்போகுது. இந்த ஒரு புதிய நபர் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம், இல்லை அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பழக்கம் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே ரொம்ப அதிகமாக யோசிப்பீங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கூட இது உண்மையாகவே நமக்கு தானா, இல்லை மறுபடியும் ஏதாவது தடையாகிடுமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு தேவையில்லாத பயத்தை வளர்த்துப்பீங்க. அந்த பயம்தான் உங்களை இத்தனை நாளாக முடக்கி போட்டுருச்சு. முதல்ல அந்த பயத்தை தூக்கி எறிங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் வேரோட பிடுங்கி எரிஞ்சாதான் உங்களுக்கான அந்த புதிய வசந்தம் உள்ளே வர முடியுங்க. இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்குங்க. கஷ்டம் எல்லாம் தீரப்போகுதுன்னு ஆழமாக நம்புங்க. உங்கள் எண்ணம் போல தான் உங்கள் வாழ்க்கை அமைய போகுதுங்க. அதனால எப்போவுமே உங்கள் முகத்தில் ஒரு சின்ன புன்னகையை வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்னதான் உங்களை கோவப்படுத்தினாலும் சீண்டி பார்த்தாலும் நீங்கள் ரொம்ப அமைதியாக சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுங்க. அந்த அதிர்ஷ்டம் உங்களை முழுமையாக வந்து சேர்வதற்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு சின்ன பரிகாரம் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க. வெள்ளிக்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வைங்க. முடிஞ்சால் உங்கள் வீட்டு மூலைகளில் கொஞ்சம் கல்லுப்பு வைங்க. இது உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை கண்டிஸ்டியும் கெட்ட அதிர்வுகளையும் எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல நேர்மறையான சக்தியை கொண்டு வருங்க. அந்த நல்ல சக்தி தான் உங்களை தேடி வரப்போகிற அந்த புதிய நபரை உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த தடையும் இல்லாமல் கூட்டிகிட்டு வரப்போகுது. இது முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த அதிசயத்தை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. எந்த காரணத்தை கொண்டும் இந்த பரிகாரத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா உங்களுக்கான நல்ல நேரம் கணிஞ்சு வந்தாலும் அதை
அதை தக்க வச்சுக்கிறதும் அதை முழுமையாக அனுபவிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குதுங்க. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அது தங்குறதே இல்லைங்கிற உங்கள் பெரிய குறை இனிமேல் சுத்தமாக இருக்காதுங்க. அந்த நபர் கொண்டு வரப்போகிற வாய்ப்பு மூலமாக வர பணம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி மாதிரி நிரந்தரமாக தங்க போகுது. வீண் செலவுகள் எல்லாம் தானாக குறைஞ்சிடும். ஆஸ்பத்திரி செலவு, மருந்து மாத்திரை செலவுன்னு தனியாக செலவழிச்ச பணம் இனிமேல் சுப செலவாக மாறப்போகுது. நகை நட்டு வாங்குறது, வீட்டில் விசேஷம் பண்ணுறதுன்னு உங்கள் சேமிப்பில் பல மடங்காக பெருக போகுது. இதை நினச்சி நீங்கள் பெருமைப்பட்டாலும் எப்பவுமே உங்கள் ஆணி வேற மறந்துடாதீங்க. நீங்கள் கடந்து வந்த பாதையை நினச்சி பாருங்கள். அது உங்களை எப்போவுமே நிதானமாக இருக்க வைக்குங்க. யார் வந்து உதவி கேட்டாலும் முகம் சுளிக்காமல் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. உங்கள் தர்ம சிந்தனை தான் இனிமேல் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாரனா அமைய போகுதுங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவங்க, உங்களை ஏமாத்துறவங்க நிலைமை இனிமேல் என்ன ஆகும்னு கொஞ்சம் பார்ப்போங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அதனால் யாரும் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் அவங்கள தண்டிக்கணும்னு உங்கள் மனசில் நினைக்காதுங்க. மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு பெருந்தன்மையாக விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த இயற்கை சும்மா இருக்காது இல்லையா? உங்களை கண்ணீர் விட வச்சவங்க, உங்கள் உழைப்பை சுரண்டிட்டு உங்களை நடுத்தருவில் விட்டவங்க எல்லாரும் இப்போ அவங்க செஞ்ச தப்புக்கான முழு பலனையும் அனுபவிக்க போகிறாங்க. நீங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னீங்களோ அதே இடத்துல உங்களை அரியாசனத்தில் உட்கார வைக்கத்தான் அந்த புதிய நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைய போகிறாங்க. எதிரிகள் எல்லாம் உங்களை பார்த்து மிரண்டு போகிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருக்க போகுதுங்க. இத்தனை காலமாக நீங்கள் இருட்டில் முட்டி மோதி கஷ்டப்பட்டது போது இனிமேல் உங்கள் பாதையில் வெறும் வெற்றிகள் மட்டும்தான் பூக்க போகுது. அந்த நபர் வெறும் ஒரு சாதாரண மனுஷனா உங்க வீட்டுக்கு வரப்போறது கிடையாது. உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதத்தோட உங்களுக்கான பொற்காலத்தை கையில சுமந்துக்கிட்டு வர ஒரு தூதுவன் தான் அவர் உங்ககிட்ட பேசுற முதல் வார்த்தையிலே உங்க மனசுல மலை மாதிரி அழுத்திட்டு இருக்கிற அத்தனை பாரமும் அப்படியே காணாம போயிடுங்க. ஒருவேளை நீங்க ரொம்ப நாளா ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா தொழில ஒரு பெரிய சர்க்கிளை சந்திச்சு மீள முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவர் காட்ட போற அந்த புது வழி உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமைய போகுதுங்க. நீங்க இழந்தது அத்தனையும் வட்டி முதலமா ரொம்ப சீக்கிரமே மீட்டெடுக்க போறீங்க. உங்க உண்மையான திறமைக்கும் உழைப்புக்கும் ஏற்ற அங்கீகாரம் இந்த சமூகத்துல முழுமையா கிடைக்க போகுதுங்க. இந்த பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போற நேரத்துல உங்க மனசும் உடம்பும் இறகு மாதிரி ரொம்ப லேசாகிடும். உங்க முகத்துல ஒரு தனிப்பொழிவு, ஒரு புது வெளிச்சம் தானா வரப்போகுதுங்க. அதை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு, இவ்வளவு நாளா துவண்டு போயிருந்தாங்களே இப்ப எப்படி இவ்வளவு சுறுசுறுப்பா சந்தோஷமா இருக்காங்கன்னா அவங்களுக்கே ஒரு பெரிய குழப்பம் வருங்க. ஆனா நீங்க யார்கிட்டையும் உங்க ரகசியத்தை பகிர்ந்துக்கிட்டு உங்களுக்கு வந்திருக்கிற நல்ல நேரத்தை பத்தி பெருமையா பேசக்கூடாது. எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் உங்க கால் எப்பவுமே தரையில தான் இருக்கணும். அந்த எளிமையான குணம் தான் உங்களை இன்னும் பல பெரிய உயரங்களுக்கு கொண்டு போகுங்க. காசு பணம் வந்த உடனே மனுஷங்களை எடை போடுற பழக்கம் உங்களுக்கு எப்பவுமே கிடையாது. அந்த நல்ல குணத்தை எந்த காலத்திலையும் யாருக்காகவும் நீங்க மாத்திக்க கூடாது. இனிமே உங்க வாழ்க்கையில விடிய போற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பெரிய திருவிழா தாங்க. உங்க வீட்டுல சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் எந்த ஒரு குறைச்சலும் இருக்காது. கணவன் மனைக்குள்ள இத்தனை நாளா இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் காத்துல பறந்து போய் ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அந்யோன்யமா வாழ போறீங்க. உங்க பிள்ளைங்க நீங்க சொல்ற பேச்சை கேட்டு உங்க மனசு குளிரும்படி ரொம்ப பொறுப்பா நடந்துக்குவாங்க. குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா உட்காந்து மனம் விட்டு சிரிச்சு பேசி ஒன்னா சாப்பிட்ற அந்த அழகான பொற்காலம் உங்க வாழ்க்கையில திரும்பவும் மலர போகுதுங்க. இது அத்தனையும் உங்களுக்கு பரிசா கொடுக்க வரப்போற அந்த புதிய நபரை வரவேற்க உங்க மனசை எப்பவுமே நல்ல எண்ணங்களால முழுப்பி நிரப்பி வைங்க. இருட்டு முழுசா விலகிடுச்சுங்க. விடியல் உங்க கை கிட்டின தூரத்துல வந்துடுச்சு. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். உங்க வாழ்க்கை பிரகாசமா ஒளிர போகுதுங்க. உங்களுக்கு நேரம் நல்லபடியா மாறிடுச்சு. பணம் காசு கையில தாராளமா புழங்குதுன்னு தெரிஞ்ச உடனே உங்களை விட்டு ரொம்ப தூரம் விலகி போனவங்க எல்லாம் திரும்பவும் உறவு கொண்டாட உங்களை தேடி வருவாங்க. இது எப்பவுமே நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். நேற்று வரைக்கும் உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்காத சொந்தக்காரங்க திடீர்னு ரொம்ப பாசமா உரிமை எடுத்து பேசுவாங்க. அந்த நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். கடகராசிக்காரங்க மனசு எப்பவுமே பனித்துளி மாதிரி ரொம்ப இலகின மனசு. அவங்க வந்து 2 சொட்டு கண்ணீர் விட்டு பேசின உடனே அவங்க செஞ்ச துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனா அந்த தப்பை இனிமே அவங்க அந்த தப்பை இனிமே உங்க உசுறு போனாலும் நீங்க செய்யவே கூடாதுங்க. அவங்கள அவமானப்படுத்தி விரட்டி அடிக்க வேண்டாம். மரியாதையா பேசுங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரத்துல மட்டும் அவங்கள வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ள வரப்போற அந்த புதிய நபர் யாரு, உண்மையானவங்க யாரு, நடிக்கிறவங்கன்னு ரொம்ப சுலபமா அடையாளம் கண்டுபிடிக்கிற ஒரு வித்தையை உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாருங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க எதையும் மூளையால யோசிக்காம வெறும் மனசால மட்டும் யோசிச்சதான். யார் எதை சொன்னாலும் அதுல இருக்கிற உண்மை போய் என்னன்னு கூட ஆராயாம அப்படியே முழுசா நம்பிடுவீங்க. ஆனா அந்த நிலைமையை இனிமே அடியோடு மாறப்போகுது. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில நுழைஞ்ச பிறகு உங்க சிந்தனை முற்றிலுமா மாறிடும். ரொம்ப தெளிவா ஆழமா தீர்க்கமா முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. எது சரின்னு உங்க மனசுக்கு படுதோ அதை யாருக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் மாத்திக்காம ரொம்ப தைரியமா செய்வீங்க. உங்களை ஏமாளியாக்கின காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இனிமே உங்களை யாரும் அவ்வளவு சுலபமா ஏமாத்திட்டு போயிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனமுதிர்ச்சி, உலக அறிவு, ஒரு அசைக்க முடியாத தைரியத்தை கிரகங்கள் உங்களுக்கு வாரி வழங்க போதுங்க. சில பேருக்கு அவங்க முன்னோர்களோட சாபம், அதாவது பித்ருதோஷம் காரணமா கூட வாழ்க்கையில தொட்டதுக்கெல்லாம் பல தடங்கல்கள் வந்துட்டே இருந்திருக்கும். எவ்வளவுதான் மாடு மாதிரி உழைச்சாலும் முன்னுக்கு வர முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை இருந்திருக்கும். ஆனா அந்த தோஷங்கள் சாபங்கள் எல்லாமே இப்போ முழுசா உங்களை விட்டு விலக போகுது. உங்க முன்னோர்களோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போற நேரம் இது. அதனாலதான் உங்களால முடிஞ்ச தர்மங்களை அடிக்கடி செய்யுங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். குறிப்பா காலையில இருந்ததும் வீட்டுல சமைச்ச சாப்பாட்டை காக்கைக்கு வைங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்க காட்டுற அந்த அன்பு உங்க முன்னோர்களை ரொம்பவே சந்தோஷம்
சந்தோஷப்படுத்தும். அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு அரணா இருக்கும்போது எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் செய்வினையாலும் உங்களை நெருங்கவே கூட முடியாது. உங்க வீடு தேடி வரப்போற அந்த புதிய நபர் உங்க வீட்ல இத்தனை நாளா இருந்த அத்தனை இருட்டையும் வறுமையும் மொத்தமா விரட்டி அடிக்க போற ஒரு பெரிய வெளிச்சம்ங்க. அவர் மூலமா உங்க தொழில் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பெரிய லாபங்கள் தேடி வந்து சேரப்போகுது. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் 100% வெற்றியா மாறப்போகுது. வீட்ல தங்கம் வெள்ளின ஆபரணங்கள் அதிகமா சேரப்போகுது. உங்க வறுமையை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க முன்னாடி நீங்க ஒரு ராஜாவா ஒரு ராணியா தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்க கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீரா மாற போற அந்த பொன்னான நாள் ரொம்ப சீக்கிரமே உங்க வாழ்க்கையில மலர போகுதுங்க. அதனால முழு நம்பிக்கையோட சந்தோஷத்தோட உங்களோட ஒவ்வொரு நாளையும் புதுசா தொடங்குங்க. உங்களுக்கு நடக்க போற அத்தனை நல்ல விஷயங்களையும் அதிசயங்களையும் திறந்த மனசோட ஏத்துக்க உங்களை நீங்களே முழுசா தயார்படுத்திக்கோங்க. இவ்வளவு நேரம் நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்கும்னு நான் முழுசா நம்புறேங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிற அந்த பொன்னான நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சுங்க. அவர் வந்ததும் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள் உங்க தலையெழுத்தையே ரொம்ப சிறப்பா மாத்தி எழுத போகுது. இத்தனை காலமா நீங்க தனிமையில இருட்டுல சிந்தன கண்ணீருக்கு இப்போ ஒரு பெரிய வெளிச்சமும் சந்தோஷமும் காத்துட்டு இருக்குதுங்க. நான் திரும்பவும் உங்ககிட்ட உரிமையா கேட்கிற ஒண்ணே ஒண்ணுதாங்க. உங்க குலதெய்வத்தை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு கும்பிட மறக்காதீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சாமி கும்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. உங்க மனசை எப்பவுமே சுத்தமா எந்த ஒரு கெட்ட எண்ணமும் கோவமும் இல்லாம வச்சுக்கோங்க. உங்களை ஏளமா பேசினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. உங்க கையில காசு பணம் தாராளமா புரள போகுது. கடன்கள் எல்லாம் முழுசா அடைஞ்சு சொந்தமா வீடு வாசல்னு உங்க குடும்பம் ரொம்ப செழிப்பா இருக்க போகுது. உங்க மேல உண்மையான அன்பும் பாசமும் வச்சுக்கிற அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான வசந்தத்தை கொண்டு வர போறாருங்க. அவர் மூலமா கிடைக்க போற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கு போக போறீங்க. அதனால இனிமே எந்த கவலையும் படாம தைரியமா உங்க ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. நடப்பது எல்லாமே உங்க நன்மைக்கு தான். முழுசா நம்புங்க. உங்க வீட்டுல எப்பவும் சிரிப்பு சத்தமும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்கணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்களுக்கு இதை பகிர்ந்துக்கோங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கட்டுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க. தொடர்ந்து நம்மளுடைய இணைஞ்சிருங்க. உங்க ஆதரவை எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருங்க. குலதெய்வத்தோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட நீங்க எல்லாரும் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.